சட்டமன்றத்துல போய் கட்சியில மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் புசியானந்த் வந்து இணைப்பு விழா நடத்துறாரு. அது சட்டமன்றமா இல்ல உங்களுடைய கட்சி ஆபீஸா அது? அப்ப உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உங்களை மக்கள் ஓட்டு போட்டு எடுத்து போய் சைட்ல உட்கார வச்சா அந்த இடத்துல இத கட்சி ஆபீஸ் மாதிரி மாற்று கட்சி வந்தவங்க இணைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் தயாரா இல்ல, பவர் கட் பேச முதலமைச்சர் தயாரா இல்ல. இன்னைக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் முதலமைச்சரா இருக்கிற நடிகரா முதலமைச்சரா இருக்கிற அமைச்சர் பதவி இருக்காங்க, துறைகள் ஒதுக்கி இருக்காங்க. அது நம்ம வரக்கூடிய காலத்துல விமர்சிக்கலாம், கேட்போம். இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரச்சனை இன்னைக்கு வருது, மருந்து நாளைக்கு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை எப்போ வருதோ அப்பதானே மருந்து போட முடியும். நீங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் பார்த்துலாம் அப்ப எப்ப பாத்துக்கிறது? சரி, அப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். அதிமுக இந்த மாதிரி இருக்கு, அதிமுக வந்து பிளவுபடுத்திட்டுன்னு சகோதரர் பேசும்போது நான் திரும்ப சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் வந்து இன்னைக்கு இணையணும்னு முயற்சி பண்ணல. இணைந்து வந்து பிஜூர் பட்நாயக் காலத்துல இருந்து நடந்த அரசியல் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நேரடியா வந்து இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி